உட்கார சொன்னாங்க. ஏறுமா ஏறுமா சொல்லுங்க. Good morning. Good morning. இந்த சேரு நான் வந்து உட்கார்றேன். கொஞ்சம் யாரும் சிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா இங்கே வராங்கன்னு சொல்லுங்கள்.
இறைவனின் ஆசிரை பெற இறை சந்நிதியில் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கும் இப்பொன்னாளிலே எமது அழைப்பை ஏற்று இந்த சிறப்பிக்க பொன் விழா திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள சேலம் மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அருட்பணி ஜேக்கப் அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இம்மகிழ்ச்சியான நன்னாளில் வருகை புரிந்துள்ள எம் பங்கு தந்தையர்கள், உறவினர் குருக்கள், மற்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உறவினர்கள், எம் பங்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். எசாயா 42:6 இந்த இறைவார்த்தை கேட்ப தாயின் கருவிலே உரு கொடுத்து உயிர் கொடுத்து இறை நம்பிக்கையை வளர்த்தெடுத்து இறைவனின் குரலுக்கு செவி சாய்த்து இறையொளியை தன் உள்ளத்திலும் தனி வாழ்விலும் ஏந்தி அன்னை ஆன்மரியின் அடிச்சுவட்டில் 50 ஆண்டுகள் எண்ணற்ற தடைகளை தாண்டி தடம் பதித்து இன்று பொன்விழா காணும் அருட்சகோதரிகளே, உம்மை அன்போடு வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், பணி சிறக்க ஜெபிக்கிறோம். நீர் உம் வாழ்வில் எழுந்து ஒளி வீசிய தருணங்களுக்காகவும் அவ்வொளியை தொடர்ந்து சுடர்விட்டு எரிய உதவிய நல் உள்ளங்களுக்காகவும் நன்றி கூறும் நேரம் இது. அருட்சகோதரி சார்ல்ஸ் புளோரா அவர்கள் பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் இறை அழைத்தலால் இன்புற்ற இறையூர் மண்ணிலே திரு சின்னப்பெண் திருமதி சூசையம்மாள் தம்பதியருக்கு 4வது மகவாய் 7/10/1944 அன்று உதித்திட்டார். இவர் 4 சகோதரர்கள் மற்றும் 4 சகோதரிகளோடு அன்பிலும் பக்தியிலும் சிறந்து தெய்வ பக்தி மிகுந்த குழந்தையாய் வளர்ந்தார். எண்ணற்ற இறை அழைத்தலை தம் மண்ணிலே கண்டு தன்னையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன்வந்த எம் அருட்சகோதரி சார்ல்ஸ் புளோரா க்ளூனி புனித சூசையப்பர் சபையை தேர்ந்தெடுத்து 18/1/1972 அன்று தனது முதல் வார்த்தை பாட்டையும் 31/5/1978 அன்று இறுதி வார்த்தை பாட்டையும் கொடுத்தார். முதல் வார்த்தை பாட்டிற்கு பிறகு 26 ஆண்டுகள் தனது கல்விப்படியை ஜலஹாலி, பெங்களூர் புனித பாத்திமா பள்ளியில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் இல்ல தலைவியாகவும் இருந்து ஜலஹாலி மண்ணில் தடம் பதித்து பெருமை சேர்த்தவர் என் சகோதரி அவர்கள். பெங்களூர் க்ளூனி நிவாஸ், பிரீத்தி சதன் மற்றும் பாலக்கோடு போன்ற இடங்களில் தலைமை சகோதரியாகவும், ஏற்காடு நாசரத், சேலம் க்ளூனி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் பல்வேறு பணிகளை ஆற்றி இவ்வாண்டு முதல் கோடேரிப்பட்டி மண்ணிலே பணியாற்ற வந்துள்ள உம்மை வாழ்த்தி மகிழும் இவ்வேளையில் நீங்கள் உமது 50 ஆண்டு கால அர்ப்பண வாழ்வின் வழியாய் எண்ணற்ற மக்களுக்கு ஆசிராகவும் அவர்களை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் வாய்க்காலாகவும் இருந்துள்ளீர்கள். அன்பை தேடுவோருக்கு நல் அன்னையாய், ஆறுதலை நாடுவோருக்கு அரவணைக்கும் கரமாய், இதயத்தில் இரக்கத்தையும் அருளையும் சுமந்து நீர் ஆற்றிய பணிகளுக்காய் உம்மை வாழ்த்துகிறோம். இறைவனுக்கு நன்றி கரம் கூட்டுகிறோம். அருட்சகோதரி ஜொஸ்டினா கண்ணப்பள்ளி கேரளா மாநிலம் பாலா மறைமாவட்டத்தில் வைட்டுலா என்ற இடத்தில் திரு டொமினிக் திருமதி மேரி அவர்களின் செல்வ புதல்வியாய் ஃப்ளோரி என்ற அருட்சகோதரி ஜொஸ்டினா கண்ணப்பள்ளி 1/12/1949 அன்று பிறந்தார். வீட்டிற்கு தலைப்பிள்ளையாய் ஒரு சகோதரியுடனும் 3 சகோதரர்களுடனும் வளர்ந்த இவர் இறை பக்தியிலும் குடும்ப ஜபத்திலும் சிறந்து விளங்கி தம் பள்ளி படிப்பை முடித்த பிறகு இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணிக்க முன்வந்து க்ளூனி புனித சூசையப்பர் சபையை தேர்ந்தெடுத்து 7/10/1971 ஆண்டு முதல் வார்த்தை பாட்டையும் 5/1/1978 அன்று தம் இறுதி வார்த்தை பாட்டையும் கொடுத்து மகிழ்ந்தார். ஏற்காடு, வெள்ளம் நோட்ரம், பாண்டிச்சேரி, வெலிங்டன் போன்ற இடங்களில் சேவை செய்த இவர்
செவிலியர் பயிற்சி பெற்ற பிறகு தேவிகாபுரம், கோவா, செல்லியம்பட்டி, பெங்களூர், செயின்ட் ஜான்ஸ், பாலக்கோடு ஆகிய இடங்களில் பணி செய்து தற்போது கோனேரிப்பட்டி மண்ணில் பணியாற்றி வருகிறார் என் சகோதரி ஜுஸ்டினா அவர்கள். மருத்துவ பணியில் உன்னதர் இயேசுவை ஊரெங்கும் உயரச் செய்தி உன்னதமான உன் சேவையை நினைத்து மகிழ்கிறோம், பாராட்டுகிறோம். பொன்விழா காணும் அருட்சகோதரிகளே, இவ்வினிய நாளில் ஆண்டவரில் மகிழ்ந்து களிகூர்கின்றோம். உம்மை படைத்து பராமரித்த ஆண்டவர் பிறப்பில், வளர்ப்பில், வாழ்வில், பணியில் மகிழ்ந்து களிகூறும் இவ்வேளையில் நீரும் இறையன்பில், பராமரிப்பில், உடனிருப்பில், வழி நடத்துதலில் தொடர்ந்து பயணிக்க இறையருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். സമൃദ്ധമായ അനുഗ്രഹങ്ങളുമായി അവിടുന്ന് എന്നെ സന്ദർശിച്ചു. അവിടുന്ന് എന്നെ തക കിരീടമണിയിച്ചു. സുവർണ ജൂബിലി നിറവിൽ 50 നീണ്ട വർഷത്തെ സന്യാസ ജീവിത മാധുരിയിൽ ഹൃദയത്തിൽ ഊരി ഉറയുന്ന നന്ദിയോടും സന്തോഷത്തോടും കൂടി നമ്മുടെ മധ്യത്തിൽ സുസ്മിതവദനിയായി നിലകൊള്ളുന്ന നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട സിസ്റ്റർ ജുസ്റ്റിനായിക്ക് ഏറെ വാത്സല്യത്തോടെ സുവർണ ജൂബിലി മംഗളങ്ങൾ നേരട്ടെ. തിരുനാഥന്റെ വിളി കേട്ട് ഏറെക്കുറെ 54 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് ജനിച്ചു വളർന്ന കുടുംബത്തെയും സ്നേഹം നിറഞ്ഞ മാതാപിതാക്കളെയും പ്രിയപ്പെട്ട സഹോദരി സഹോദരന്മാരെയും ബന്ധുമിത്രാദികളെയും പിന്നിൽ ഉപേക്ഷിച്ച് സുവിശേഷത്തിലെ വില കൂടിയ രത്നം കണ്ട് അത് വാങ്ങിയ വ്യാപാരിയെ പോലെ ദൈവവിളിയാകുന്ന അമൂല്യ നിധിക്കായി ഇറങ്ങിത്തിരിച്ച് നല്ല ദൈവമേ, നാളിതുവരെയും സിസ്റ്റർ ജുസ്റ്റിനായുടെ ജീവിത വഴികളിൽ വെളിച്ചമേകി സിസ്റ്റർ കൈകാര്യം ചെയ്ത എല്ലാ പ്രേക്ഷിത ദൗത്യങ്ങളും അതിൻ്റെ പരിപൂർണതയിൽ എത്തിക്കാനും തൻ്റെ കൂടെ ജീവിച്ച എല്ലാവർക്കും സിസ്റ്റർ ഒരു അനുഗ്രഹമായിരുന്നു. ഇന്ന് സുവർണ ജൂബിലി നിറവിൽ അതിരറ്റ സ്നേഹത്തോടും വാക്കുകൾക്ക് അതീതമായ നന്ദിയോടും കൂടെ ഈ ദിവ്യബലിയിൽ പങ്കുചേരുവാൻ സിസ്റ്റർ ജുസ്റ്റിനായെ, മേലധികാരികളെയും ബഹുമാനപ്പെട്ട ഫാദർ ജേക്കബേയും ഞങ്ങളുടെ ഇടവക വികാരി ഫാദർ ഇനാസി മത്യു, വൈദികരെയും കുടുംബാംഗങ്ങളെയും സഭയിലെ മറ്റ് സഹോദരിമാരെയും സഹപാഠികളെയും സുഹൃത്തുക്കളെയും ഇടവക അംഗങ്ങളെയും ദിവ്യബലി അർപ്പണത്തിനായി കൃത്യമായി ക്ഷണിക്കുന്നു. இந்த திருப்பலியாகவே நம்முடைய சகோதரிகளுடைய கருத்துக்களுக்காகவும் நிறைவு செய்த நன்மைகளுக்காகவும் இங்கு வந்திருக்கின்ற நம்மவருடைய கருத்துக்களுக்காகவும் மேலுமாக செங்கோல் மேகையால் வேலைப்பாட்சிக்காகவும் சக்கரையாஸ் குலதெய்வேகை ராஜேஷ் கண்ணாயன் விக்ரமணி என்னுடைய வேலைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புப்படுத்தப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Amen.
அதிகாரம் 25 இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது: நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. நிலத்துக்கு ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளின் கிளைகள் அறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளர்களுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாட்களுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாய் இருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. தொடர்ந்து வரும் 7 ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்காடு மணி எழணும். വിശുദ്ധ പൗലോസ് ശ്ലീഹ കൊളോസ്സാർക്ക് എഴുതിയ ലേഖനം. അതിനാൽ ദൈവത്തിൻ്റെ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവരും വാത്സല്യഭാജനങ്ങളും പരിശുദ്ധരും എന്ന നിലയിൽ നിങ്ങൾ കാരുണ്യം, ദയ, വിനയം, സൗമ്യത, ക്ഷമ എന്നിവ ധരിക്കുവിൻ. ഒരാൾക്ക് മറ്റൊരാളോട് പരിഭവമുണ്ടായാൽ പരസ്പരം ക്ഷമിച്ച് സഹിഷ്ണുതയോടെ വർദ്ധിക്കുവിൻ. കർത്താവ് നിങ്ങളോട് ക്ഷമിച്ചതുപോലെ തന്നെ നിങ്ങൾ ക്ഷമിക്കണം. സർവോപരി എല്ലാറ്റിനെയും செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 15 உயிருள்ளவை வார்த்தைகள் 16-17 வரை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நேரங்களில் நேரங்களில் 50 வருடம் என்பது சாதாரண நிகழ்வுகளில் வாழ்ந்திருக்கிறீர்கள். 50 ஆண்டுகளை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அருமையாக கடவுள்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய அனுபவங்கள் இருக்குங்களா? நல்ல நினைவுகள் சொன்ன மாதிரி நல்ல அனுபவங்கள். அதே மாதிரி கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். கம்யூனிட்டி லைஃப்பில் ஒரு மாதிரியான புரிதல் இல்லாத நேரங்கள் இருந்திருக்கலாம். உங்களை பாராட்டி இருக்கலாம். உங்களுடைய சேவைகளை எல்லாம் மக்கள் பாராட்டி இருப்பார்கள். இப்படி பல வகையான உணர்வுகளோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி தான் 50 வருஷம் முடிஞ்ச திருமண தம்பதியர்களுக்கு திருப்பலி நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கணவன் மனைவி 2 பேரையும் தாத்தா பாட்டி 2 பேரையும் பார்த்து கேட்டேன். தனித்தனியாக கேட்டேன். நாங்கள் 50 வருஷம் ஆச்சு தாத்தா, உங்கள் மனைவி கூட 50 வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உங்களை கேட்ட மாதிரி அவர்கள் சொன்னார்கள். முறை சொன்னாங்க, 50 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல சாமி. பொக்கவாய் வச்சுட்டு அந்த தாத்தா சொன்னது, 50 வருஷம் எப்படி போணுச்சுன்னே தெரியல சாமி அப்படின்னாரு. ஓகே, வெரி குட். 50 வருஷத்தில் உங்கள் மனைவியை எப்படிலாம் நீங்கள் அப்படின்னு நடத்துனீங்க? அது ஏன் சாமி கேட்குறீங்க? என் மனைவி எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல கொடைகள் இது வரைக்கும் எனக்கு எல்லாத்துலேயும் உறுதுணையாக இருந்தாங்க. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அடுப்பறையில் எதாவது வேலை செஞ்சுருந்தாங்க. அடுப்பறைகளே போயிட்டு காப்பிலாம் குடிச்சுட்டேன். அப்புறம் 50 வருஷம் ஆச்சு, இந்த ஒருத்தர் கூடயே வாழ்ந்துருக்கிறீங்களே, எப்படி நல்லா இருந்தீங்களா 50 வருஷம் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா பார்த்து கொழுப்பு பாதம் ஓவராக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஒரு தங்கமான புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டாரு அப்படின்னு அவங்களுக்கே ஒருத்தான பாதையில் அந்த ஒரு சிரித்து கொண்டு அவர்கள் சொன்னாங்க. இந்த 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய மைல்கல்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்த நாட்கள். ஒரு வேலை ஆரம்பிக்கின்ற போது நமக்கு ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படிதான் நமக்கு இருக்கணுமா அப்படிங்கலாம் கூட ஒரு சில நேரங்களில் நினைக்க தோன்றியிருக்கும். கண்டிப்பாக மேடு பள்ளங்கள் எல்லாமே இருந்திருக்கும் நிச்சயமாக. ஆனாலும் கூட 50 ஆண்டுகளை ஒரு துறவியோ அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற மகனோ மகளோ அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே கடவுளுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு கொண்டாட்டங்கள். 50 ஆண்டுகள் என்பது ரொம்ப, ஒரு சிலர் தான் 50 ஆண்டுகள் வரைக்கும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். ஒரு சிலருக்கு வாழ்க்கை விரைவிலே முடிந்து விடுகிறது. அதே போலவே துறவியர்களுக்கும் கூட எல்லாரையும் விட இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய இந்த 50வது ஆண்டு என்று நாம் சிறப்பிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு மகத்துவமும் இருக்கிறது, ஒரு மாண்பும் இருக்கிறது. அதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. எதற்காக இந்த கொண்டாட்டம்? முன்னாடி ஒரு ஜூப்ளிக்கு போயிருக்கும்போது ஒரு சமையல் என்ன இந்த கொண்டாட்டம்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை, எதுக்கு இதெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி முகம் செலுத்தி கொண்டு பேசினார்கள். இல்லை சாமி, இதெல்லாம் வேணும் சாமி, கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஒரு நல்ல நாள் இல்லையா, அதெல்லாம் நான் அப்படின்னு போயிட்டார் சாமி மாதிரி. ஆனால் கொண்டாட வேண்டும், 50வது ஆண்டை நாம் கொண்டாடியே ஆக வேண்டும். காரணம் என்ன? நீங்களும் நானும் விரும்புகின்ற வாழ்க்கை அல்ல இது. நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அல்ல இது. மாறாக கடவுள் கொடுத்த வாழ்க்கை, கடவுள் கொடுத்த கொடை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். ஆகவே இந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே மிக அழகாக நாம் வாசிக்க கேட்டோம்.
லேவியர் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 7 ஆண்டுகளாக பிரித்துக்கொள், 49 ஆண்டுகள் கடவுள் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி இருக்கிறார். 49 ஆண்டுகளுக்கு இந்த நானிலம் அழகும் எல்லாம் விளைச்சலை கொடுத்திருக்கிறார். உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு கணிதருகின்ற ஒரு வாழ்க்கை சூழல் எல்லாவற்றையும் கொடுத்த கடவுளுக்கு ஒரு ஆண்டு முழுவதும் நீ நன்றி சொல்ல வேண்டுமா? அதுதான் 50வது நாள், அவதான் 50வது ஆண்டு, இதுதான் இந்த 50வது ஆண்டு ஜூபிலி ஆண்டு. இதுதான் உண்மையான கொண்டாட்டம். எதற்கு இந்த கொண்டாட்டம் என்றால், இந்த 49 ஆண்டை நான் திரும்பி பார்க்க வேண்டுமா? எந்தெந்த வகையிலே கடவுள் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார் என்று. இன்று இவர்கள் 50வது ஆண்டிலே ஒரு மாதிரியான ஒரு மனநிலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஐயோ, 50 ஆண்டுகள் நான் நிறைவு செய்திருக்கிறேன் என்ற போது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி, மனதிற்குள் ஒரு சந்தோஷம். இத்தனை மேடு பள்ளங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், பல வகையான சாதனைகள், சோதனைகள், இவைகள் எல்லாம் தாண்டி நான் 50வது ஆண்டை காணுகிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய அந்த கொடை, வலிமையான கரம் என்னோடு இருந்திருக்கிறது என்பதை இவர்கள் உணர்கிறார்கள். இதற்குத்தான் இந்த லேவியர் புத்தகத்திலே கடவுள் சொன்னார், 50 ஆண்டுகள், இந்த 50வது ஆண்டை ஒவ்வொரு ஆண்டு அளவாக நீ கொண்டாட வேண்டும். இதில் நீ என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்யக்கூடாதாம், அமைதியாக இருக்கணுமா? என்ன செய்யணுமா? அமைதியாக நீ இருந்து கடவுளுக்கு நன்றி பணி செய்ய வேண்டும். நீ செய்த நலன்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்து, இறைவா உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி எந்த வேலையும் செய்யாமல் கடவுளோடு இணைந்து கடவுளுக்கு நான் நன்றி புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி இந்த 50வது ஆண்டை கொடுக்கிறார். அதிலும் ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு என்றால், இவர்களாக இந்த வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை, கடவுள் கொடுத்த கொடை. இந்த ஜூஸ்தினாவை விட மிக சிறந்த பெண்மணிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், இந்த ஊரிலே இருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த அந்த கேரள மண்ணிலே இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கடவுள் இவரை தேர்ந்தெடுக்கிறார். சார்லஸ் குளோராவை விட சிறந்த அறிவாளிகள் இருக்கிறார்கள், சிறந்த திறமைசாலிகள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த வாழ்க்கையை இவருக்கு கொடுக்கிறார் என்றால், இவர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அல்ல, மாறாக கடவுள் இவர்களை தேர்ந்தெடுத்து 50 ஆண்டுகளாக பல நிலைகளிலே இவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அத்தனையெல்லாம் இவர்கள் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? இந்த ஒரு ஆண்டுகள் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண் கொண்டு தொடர்ந்து நான் பயணம் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற பவுலடிகளாரை போல இவர்கள் கசப்பான அனுபவங்களை எல்லாம் விட்டுவிட்டு வசந்த காலங்களை கண்முன் கொண்டு மீண்டுமாக இவர்கள் நடக்கப் போகிறார்கள். கடவுள் இவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வோடு இவர்கள் போகிறார்கள் என்பதைத்தான் இந்த 50வது ஆண்டு. இதை நாம் நிச்சயமாக கொண்டாடியே ஆக வேண்டும். கடவுள் கொடுக்கின்ற கொடை, ஒவ்வொருவருக்கும் இந்த கொடைகளை கடவுள் அபரிமிதமாக கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பினால் நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார். அன்பினால் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மை தேர்ந்தெடுத்த இந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வழிநடத்துகிறார். பல நேரங்களில் நம்முடைய குருத்துவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பல சில இன்னல்கள், இடையூறுகளை நாம் சந்திக்கின்ற போது நாம் இடிந்து போகிறோம். எதற்கடா இந்த வாழ்க்கை, நான் வேற ஏதாவது ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க கூடாதா, தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்ற ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் நமக்குள் வருகின்ற போது கடவுள் நம் அருகில் இருந்து சொல்லுகிறார், நீ இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்து கொள்ளவில்லை, ஏன் புலம்புகிறாய்? காரணம், நான் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். அது துறவர் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய கரங்கள் நம்மை இறுக பற்றி கொண்டு நம்மை வழிநடத்தி வருகிறது. இதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். தொடர்ந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? இந்த மகிழ்ச்சியில் தான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இதைத்தான் ஆபிரகாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவர் அனுபவிக்காத இன்னல்கள் இல்லை, இடையூறுகள் இல்லை. இருந்த போதும் கூட கடவுளுக்கு இது தேவை, கடவுள் இதை விரும்புகிறார் என்றால் அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய விருப்பத்திற்கு தன்னை ஆட்கொள்கின்ற போது அவர் ஆசீர்வாதமாக இருந்தார்.
இப்படியாக 50 ஆண்டுகள் நீங்கள் பணி செய்த இடங்களிலே உங்கள் வழியாக கடவுள் இந்த மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை அழைத்து அனுப்புகின்ற போது, நான் எங்கே உன்னை அனுப்புகிறேனே, எதை நான் சொல்ல செய்கிறேனோ அதையெல்லாம் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு வழிநடந்த நம்மை கரப்பிடித்து வழிந்து வந்த கடவுளுக்கு நாம் நிச்சயமாக நன்றி சொல்லி ஆக வேண்டும். அதற்குத்தான் இந்த ஜூபிலி கொண்டாட்டங்கள். இந்த யூபிலி கொண்டாட்டத்திலே நான் கடவுளுக்கு நன்றி சொல்வதை விட கடவுள் நமக்காக நன்றி சொல்லுகிறார். என் அன்பு மகளே, இத்தனை ஆண்டுகளாக என்னோடு உடன் பயணித்தாயே, உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உன்னிலே நான் பூரிப்படைகிறேன், உன்னிலே நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லி கடவுள் என்று உங்களை வாழ்த்துகிறார். கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக படுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு நாளுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால், இந்த 50 ஆண்டுகள் இந்த பணிவாழ்விலே கடவுள் நம்மை வழிநடத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்து கடவுளுக்கு முகமுகமாக நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த விழா கொண்டாட்டங்களை பார்க்கின்ற இந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒரு அற்புதமான அழைப்பை கடவுள் கொடுக்கிறார். இவர்களை பார்க்கின்ற போது இந்த வாழ்க்கை என் மகனுக்கு கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கத்தை கொடுப்பதற்காகவும் இந்த விழா கொண்டாட்டம் அமைந்திருக்கிறது என்றால், அதற்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். எனவே நம்மை அழைத்தவர் நம்மோடு இருக்கிறார், உடன் பயணிக்கிறார். நம்மை அழைத்தவர் கைவிடுவதில்லை. நம்மை அழைத்தவர் நம்முடைய துன்பங்களிலும் இன்பங்களிலும் உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் நடைபோட தொடரும் திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த இறை அழைத்தல், இந்த ஒரு அழைத்தலை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த நல்ல நாளிலே நம்முடைய குடும்பங்களிலும் இப்படிப்பட்டவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், இறைவனுக்காக தன்னை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் நிறைய பேர் உருவாவதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறை அழைத்தலை கொடுக்கின்ற இறைவன் அதை நிறைவு செய்து நம்மை மகிழ்ச்சியில் நிலைப்பாராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான சலேத் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ராயப்பா, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும்